Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதாவது கைனீஷியம். சரியா? ஓகே. ஸோ கைனீஷியம் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஃப்ளவரில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனீஷியம். அதே போல் ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம். ஓகேவா? ரைட். ஓகே, நம்ம ஆண்ட்ரீஷியம் அதோட டெவலப்மெண்ட், அப்புறம் மேல் கேமெட்டோஃபைட்டோட டெவலப்மெண்ட்டு போல், அதாவது மேல் கேமெட்டு அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைனீஷியம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி. ஸோ கைனீஷியம் அப்படின்றது பாருங்கள், கைனீஷியம் ரெப்ரசன்ட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர். ஓகேவா? ஸோ ஃப்ளவரோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கைனீஷியம். ஓகேவா? த வேர்ட் கைனீஷியம் ரெப்ரசன்ட் ஒன் ஆர் மோர் பிஸ்டல்ஸ். ஓகேவா? பிஸ்டல் ஆஃப் அ ஃப்ளவர். ஓகேவா? ஸோ கைனீஷியம் அப்படின்றது வந்து பிஸ்டல் அப்படின்ற நம்ம சொல்லுவோம். பிஸ்டல் அப்படின்னா என்னது? கேலிக்ஸ், கொரல்லா, பிஸ்டல் அப்படின்றது ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இருக்குல்லப்பா. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறோம் நம்ம பிஸ்டல் ஆர் கார்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. இந்த கைனீஷியம் அப்படின்றது இந்த பிஸ்டல் ஒன் ஆர் மோர் பிஸ்டல் ஆஃப் அ ஃப்ளவரை வந்து டினோட் பண்ணுது. சரியா? ஓகே. த வேர்ட் பிஸ்டல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஸ், ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா அந்த ஃபுல் காம்போவை தான் நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா பிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போ எப்படி நம்ம ஆண்ட்ரீஷியத்தோட ஒரு யூனிட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேமனில் என்ன இருக்கும்? ஆன்தர் அண்ட் ஃபிலமெண்ட் இருக்கும். சரியா? ஸோ அதுபோல் கைனீஷியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கைனீஷியம் வந்து கைனீஷியத்தோட ஒரு யூனிட்டை பிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிஸ்டலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலு, ஸ்டிக்மா அண்ட் ஓவரி இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த பிஸ்டல் அப்படின்றது டெரைவ்டு ஃப்ரம் அ கார்பல். ஓகேவா? ஸோ இது கார்பல், அதாவது கார்பல்லிருந்து வந்தது தான் நம்ம பிஸ்டல். சரியா? த வேர்ட் ஓவரி ரெப்ரசன்ட் த பார்ட் that contain ovules. ஓகேவா? ஸோ ஓவரி அப்படிங்கிறது என்னது? ஓவியூல் அப்படின்றது இந்த கீழே கொஞ்சம் ஒரு பல்ஜான போர்ஷனாக நம்ம ஓவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்கன்னு. ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. பாருங்கள், ஒரு ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா இது ஓவரி இருக்கும், இப்படி இந்த இடத்துல ஸ்டைல் இருக்கும், இந்த இடத்துல ஸ்டிக்மாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பல்ஜான இந்த போர்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். விச் ப்ரொடியூஸ் ஓவியூல்ஸ். ஓகேவா? ஓவியூலை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணு. த ஸ்டிக்மா சர்வ் as a landing platform of for pollen grain. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிக்மா அப்படின்றது என்னது? இது ஸ்டிக்மா, இது ஸ்டைலு, இது ஓவரி. சரியா? ஓகே. இந்த ஸ்டிக்மா என்ன செய்யும்? லேண்டிங் பிளாட்ஃபார்ம், அதாவது போலன் கிரெயின், அதாவது போலன் கிரெயின் வருது இல்லைம்மா பாலினேஷன் மூலமாக. அந்த போலன் கிரெயின் வந்து ஆக்சுவலாக உள்ளே போகணும், பட் இது இங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாலாம் அதால் போக முடியாது. என்ன செய்யும்? ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸ்டிக்மாவில் தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் எங்கே வரும்? மெல்ல மெல்ல ஓவரிக்குள்ளே என்ட்ராகும். சரியா? த்ரூ ஜெர்ம் டியூப் வழியா. ஓகேவா? ஜெர்ம் டியூப். சரியா? ஓகே. த ஸ்டிக்மா சர்வ்ஸ் ஆஸ் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் அ போலன் கிரைன். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டைல். ஓகேவா? இந்த பார்க்க போகிறோம் ஸ்டைலு. இந்த ஸ்டைலில் பார்க்க போகிறோம். த ஸ்டைல் அப்படின்றது இஸ் அன் எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் பினித் த ஸ்டிக்மா. சரியா? அந்த ஸ்டிக்மாக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லெண்டரான ஒரு லாங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். த பேசல் ஸ்வெல் அண்ட் பார்ட், அந்த பார்ட் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிஸ்டில் ஆர் ஓவரின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேசல் ஸ்வெல் அண்ட் பார்ட் ஆஃப் பிஸ்டில். இந்த பிஸ்டிலோட இந்த ஃபுல்லாக இருக்கிறது நம்ம பிஸ்டில்னு சொல்லிட்டோம் முன்னே. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்வெல் அண்ட் ரீஜனை வந்து என்னென்னு சொல்கிறோம்? ஓவரி. அதில் ஓவரியில் தான் ஓவியூல் ப்ரொடியூஸ் ஆகும். சரி, ஓகே. ஓவியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி. ஓகேவா? ஓவரியோட கேவிட்டியில், அதாவது லாக்யூல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே. எங்கே இருக்கும்? பிளாசென்டா. ஓகேவா? ஒவ்வொன்றுமே ஓவியூல் வந்து ஓவரிக்குள்ளே ஜங்குன்னு உட்காந்துருக்காது. சரியா? ஸோ அது எதன் மூலமாக இருக்கும்? ஒரு பிளாசென்டாவோட கனெக்ஷன் இருக்கும். சரியா? அந்த பிளாசென்டா தான் ஃபுட் கொடுக்கும். ஓகேவா? பிளான்ட்லேருந்து அந்த வாஸ்குலர் கனெக்ஷன் மூலமாக பிளாசென்டா வழியாக தான் ஓவரிக்கு என்ன போகும்? ஓவியூலுக்கு வந்து ஃபுட் போகும். சரியா? பிளாசென்டாவோட ஓவரிக்குள்ளே ஓவியூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்
கைனீஷியம் அப்படின்றது அதானே ஓகே. கைனீஷியம் அரைஸ் as a small papillate outgrowth of meristematic tissue from the growing tip of the floral primordium. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளாரல் ப்ரிமோடியம்னா என்னது? ஸோ ஒரு ஆக்சுவலாக ஃப்ளார் அப்படின்றது ஒரு கண்டென்ஸ்டு ஷூட் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ளாரல் ப்ரிமோடியம், அதாவது இந்த ஷூட் சிஸ்டமானது ஃப்ளாராக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குல்லப்பா, அதை தான் ஃப்ளாரல் அந்த மாறுற அந்த சின்ன ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ளாரல் ப்ரிமோடியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளாரல் ப்ரிமோடியமில் இந்த கைனீஷியம் தட் இஸ் இந்த பிஸ்டில்ஸ்லாம் எப்படி வரும் அப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன அவுட் க்ரோத் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுமா. ஓகேவா, ரொம்ப குட்டியாக ஒரு சின்ன டிப் ரொம்ப சின்னதாக தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஓகே டன். நெக்ஸ்ட்டு இட் க்ரோஸ் ஆக்டிவ்லி, ஃபாஸ்ட்டாக இது வந்து வளர்ந்து டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மாவாக மாறுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது. ஓகேவா, த ஓவியூல்ஸ் ஆர் மெகா ஸ்பொராஞ்சியா arise from the placenta. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஓவியூல்ஸ், அதாவது அந்த ஓவரிக்குள்ளே ஓவியூல்ஸ் இருக்கிறது வந்து பிளாசண்டா வந்து உணவு அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுக்குறது, அதாவது ஃபுட்டையும் வாட்டரையும் கொடுக்குறனால தான் பெருசாகுது. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா the number of ovules in the ovary may be 1 இருக்கலாம் ஆர் மெனியாக இருக்கலாம். சரியா, அந்த ஒரு ஓவரிக்குள்ளே ஒரு ஓவியூல் இருக்கலாம் அல்லது ஒரு ஓவரிக்குள்ளே நிறைய ஓவியூல்ஸ் இருக்கலாம். ஓகேவா, இன் 1 அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் கண்ணு, பேடி, வீட்டு, மேங்கோ, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓவியூல்ஸில் ஓவரிக்குள்ளே ஓவியூல் ஒன்று இருக்குது. இன் மெனி ஒரே ஓவரிக்குள்ளே நிறைய ஓவியூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பாருங்கள். இந்த பப்பாயெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஏகப்பட்ட சீட்ஸ் உள்ளே பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் மிலன், அதுக்கப்புறம் ஆரஞ்சும் அப்படி தான் நிறைய சீட்ஸ் இருக்குது. ஓகேவா, நிறைய சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்கிட்ஸ். ஓகேவா, ஆர்கிட் பிளான்ட், இந்த குரோட்டன்ஸ் மாதிரி தொங்கிட்டு வளரக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல கண்ணு, ஸோ அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். ஓகேவா, நிறைய ஓவியூல்ஸ் ஃப்ரம் ஒரே ஒரு ஓவரி. ஓகேவா, ஃப்ரம் 1 ஓவரி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கைனீஷியமோட ஒரு இன்ட்ரொடக்ஷன். சரியா ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். சரியா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் ஆர் மெகாஸ்பொராஞ்சியம். சரியா, ஸோ இதை பார்க்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்ணு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்ஸ் 5 இன்கேஸ் கம்பல்சரி 5 மார்க்கில் வரலினாலும் கண்டிப்பாக தே மே ஆஸ்க் இன் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ். ஈவன் 1 மார்க்கில் கூட ரொம்ப முக்கியம். ஃபியூனிக்லஸ்னா என்ன, ஹைலம்னா என்ன, ராஃபே, எல்லாமே இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்ப்பா, பட் இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்க்கலாம் என்னது இது. ஓவியூல் இஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம். ஓகேவா, ஓவியூல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா மெகாஸ்போர் அப்படின்ற அந்த மெகாஸ்போர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஓவியூல் அப்படின்றனால அதை என்னென்னு சொல்கிறோம், மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இட் இஸ் ப்ரொடெக்டட் பை 1 or 2 கவரிங். சரியா, ஸோ இந்த ஓவியூல் இதில் பாருங்கள் கண்ணு, நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவியூலோட ஸ்ட்ரக்சர், அனாட்ரோபஸ் ஓவியூலோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஓவியூலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்தராக வி வில் சி. இப்போ பாருங்கள், ஓவியூலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரிங் இருக்குது. ஓகேவா, ஓவியூல் இஸ் கவர்டு பை ஒரு 1 or 2 லேயர், மேபி 1 லேயர் ஆர் மேபி 2 லேயர். ஸோ அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டெகுமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஓகே டன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணு, த மெச்சூர் அதாவது ஓவியூலோட ஸ்டாக்கு. ஓகேவா, மெச்சூர் ஓவியூல் கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் ஸ்டாக். அதுக்கு வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூனிகுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஃபியூனிகுலஸ் ஆர் ஃபியூனிக்கல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ ஓவியலோட ஸ்டாக்கை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக். ஓகேவா, அதோட காம்பு ஸ்டாக்கை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து ஃபியூனிகுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஓகே டன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணு, ஃபியூனிகுலஸ். ஓகே, funiculus is present at the base. Okay, it attach the ovule to placenta. ஓகேவா, இது என்ன செய்யும் அப்படின்னா ஓவியூலையும் பிளாசண்டாவையும் அட்டாச் பண்ணுமாமா.
சரியா? ஓகேவா? இது ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். அப்படி ஃபியூனிகுலஸ் அப்படின்றது ஓவியலோட ஒரு சின்ன காம்பு மாதிரி. ஃப்ளவருக்கெலாம் காம்பு இருக்குல்ல கண்ணு, இலைக்கெலாம் காம்பு இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஓவியலுக்குரிய காம்பு தான் வந்து ஃபியூனிகுலஸ். இந்த ஃபியூனிகுலஸ் என்ன செய்யும்? பிளாசண்டாவையும், ஓகேவா, பிளாசண்டான்றது என்னது? ஃபுட்டு, வாட்டர் எல்லாத்தையும் கொடுக்கும். சரியா? அந்த பிளாசண்டாவையும் ஓவியூலையும் அட்டாச் பண்ணுறது அந்த ஸ்டாக் தான், தட் இஸ் ஃபியூனிகுலஸ் தான். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க கண்ணு, த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஃபியூனிகுலஸ் டு த பாடி ஆஃப் த ஓவியூல் இஸ் நோன் அஸ் ஹைலம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. ஹைலம் அப்படின்ற போர்ஷன் உங்களுக்கு எதுன்னு தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூனிகுலஸ். ஓகேவா? இந்த ஓவியூலோட இந்த ஃபியூனிகுலஸ் அட்டாச் ஆகுதுல, போய் சேருது இல்லைப்பா, ஸோ அந்த இடத்த என்னன்னு சொல்கிறோம்? ஹைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஹைலம். ஓகே. இட் ரெப்ரசன்ட் த ஜங்ஷன் பிட்வீன் த ஓவியூல் அண்ட் ஃபியூனிகுலஸ். ஓகேவா? ஸோ ஹைலம் அப்படின்றது லிசன். ஸோ ஹைலம் அப்படின்றது இந்த ஓவியூலும் இந்த ஃபியூனிகுலஸும் சேர்ற அந்த ஜங்ஷன். சரியா? அதுதான் ஹைலம். ஓகேவா? ஓகே. ரெண்டும் மீட் பண்ணிக்கக்கூடிய இடத்த நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹைலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, இன்வெர்ட்டட் ஓவியூல். ஓகேவா? தலைகீழ இப்படி இருக்குல்ல, இன்வெர்ட்டட் ஓவியூல் அப்படின்றது அனாட்ரோபஸ் ஓவியூல் தான். இந்த இன்வெர்ட்டட் ஓவியூலை பொறுத்த வரைக்கும் ஹைலம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிருக்கும். ஓவியூலும் இந்த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூலும் கொஞ்சம் இந்த மீட் பண்ணிக்கிற அந்த இடம் தான் ஹைலம் நம்ம சொல்கிறோம். அந்த மீட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போகுது பாருங்கள். ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் ஆகுது இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ராஃபே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ அதை தான் ராஃபே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பாடி ஆஃப் த ஓவியூல் இஸ் மேட் அப் ஆஃப் சென்ட்ரல் மாஸ் ஆஃப் பேரன்கைமா டிஷ்யூ. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூசெல்லஸ். ஓகேவா? ஸோ த பாடி ஆஃப் த ஓவியூல் இஸ் மேட் அப் ஆஃப் அ மாஸ் ஆஃப் டிஷ்யூ, தட் இஸ் பேரன்கைமாட்டஸ் டிஷ்யூ. ஓகேவா? இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? நியூசெல்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? திஸ் இஸ் நியூசெல்லஸ். சரியா? தெரியுதா உங்களுக்கு நியூசெல்லஸ்? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நியூசெல்லஸ் என்ன செய்யும்? விச் ஹேஸ் லார்ஜ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ஓகேவா? நியூசெல்லஸ் வந்து ஃபுட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. த நியூசெல்லஸ் இஸ் என்வலப்ட் பை 1 or 2 ப்ரொடெக்டிவ் கோட். ஓகேவா? கோட் தானே அது, ப்ரொடெக்டிவ் கவரிங். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா இன்டெகுமெண்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இன்டெகுமெண்ட்டை இன்னொரு இதில் நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். என்னது? அதாவது ஓவியூவில் வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கவரிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே இன்டெகுமெண்ட் தான் அதே இன்டெகுமெண்ட் தான் இந்த நியூசெல்லஸையும் கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, த இன்டெகுமெண்ட் என்க்ளோஸ் த நியூசெல்லஸ் கம்ப்ளீட்லி. ஓகேவா? இன்டெகுமெண்ட் அப்படியே அழகாக அப்படியே ஃபுல்லாக போத்தி இருக்குது. சரியா? ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. பட் ஒரு சின்ன இடத்துல, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி இடத்துல அந்த ஓப்பன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஓப்பனை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த குட்டியோண்டு ஓட்டை மட்டும் இருக்குங்கன்னு. ஸோ இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது, இந்த இடத்துல சின்ன ஓப்பன் இருக்கும், அந்த ஓப்பனை மைக்ரோபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ ஒரு சில பிளான்ட்டில் இந்த ஓவியூலிஸை கவர்டு பை ஒரு லேயர், அதை வந்து யூனிடெக்மிக் அப்படின்னு நான் சொல்கிறோம். யூனிடெக்மிக் ஓவியூல். இன் சம் பிளான்ட் ஓவியூல் இஸ் கவர்டு பை 2 லேயர், தட் இஸ் பைடெக்மிக் ஓவியூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் ஆஃப் அதாவது இந்த ஓவியலோட பேஸை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சலாசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓவியலோட அந்த அடிப்பகுதியை நம்ம சலாசா. ஓகேடாம்மா. சலாசா சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ்க்கு ஒரு ஃபோன் வந்துருச்சுடாம்மா. ஸோ அதனால் கட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவாக கனெக்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே. ஸோ சலாசா அப்படின்றது ஓவியோட பேஸை தான் நம்ம சலாசா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதில் எங்கே மிஸ் இது பேஸுன்னு சொல்கிறீங்க? இது தான் வந்து டாப்பில் இருக்குது, இதை எப்படி மிஸ் பேஸுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஓவியல் வந்து இன்வெர்ட்டட் ஓவியல்றாமா. இந்த ஓவியல் வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தலை கவிழ்ந்து இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து இந்த சலாசா பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதே ஒழிய ஆக்சுவலாக ஓவியூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனோட்ரோபஸ் ஓவியூல், ஒரு சில ஆக்சுவலாக ஓவியூல் இது பாருங்கள் அனோட்ரோபஸ் ஓவியூல். ஸோ இதில் வந்து இந்த இடம் தாங்கன்னு சலாசா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சலாசா எங்கே இருக்குது? பேஸில் தானே இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் மைக்ரோபைல், இது வந்து இன்டெகுமெண்ட், இது மைக்ரோபைல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்னது? பேஸில் தானே இருக்குது. சரி, அப்போ ஓவியலோட பேஸ் பகுதியை தான் நம்ம சலாசா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்டெகுமெண்ட் வந்து அரைஸ் ஆகக்கூடிய இடம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
எம்ப்ரியோ சாக்கு ஓகேவா, அதாவது வாட் இது என்னது நியூசெல்லஸ் ஓகேவா. ஸோ இந்த நியூசெல்லஸில் மைக்ரோபைலுக்கு பக்கத்தில் ஓகேவா டுவர்ட்ஸ் த மைக்ரோபைல் there is a one back-like structure present in nucellus that is called எம்ப்ரியோ சாக் ஓகேவா. ஸோ இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் எக்கு ஓகேவா, எக்கு அண்டு ஆன்டிபோடல்ஸ் இருப்பாங்க. அடுத்தது சினர்ஜிட்ஸ் இதெல்லாமே வந்து எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே தான் இருக்கும். சரியா, ஓகே, அதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், இந்த எம்ப்ரியோ சாக்கை தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ மேல் கேமெட்டோஃபைட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், போலன் கிரைன் அப்படின்னு சொல்கிறோமா. போலன் கிரைன் அப்படின்றது மேல் கேமெட்டோஃபைட் ஓகேவா. ஸோ இந்த போலன் கிரைன் இருக்குல்ல, இந்த போலன் கிரைன் நம்ம மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னா இந்த எம்ப்ரியோ சாக் தான். இந்த எம்ப்ரியோ சாக் அப்படின்றது நியூசெல்லஸ்குள்ளே இருக்குது. சரியா, ஓகே டன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் டெவலப் ஃப்ரம் த அதாவது இட் டெவலப்ஸ் from the functional megaspore formed within the nucellus ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலாக நியூசெல்லஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னது ஃபங்க்ஷனல் அதாவது ஓவரியிலேயே ஃபங்க்ஷனல் பார்ட் எது அப்படின்னு இதெல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா. பட் ஃபங்க்ஷனல் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோ சாக் தான். சரியா, ஓகே. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணோம் ஓகேவா. மேல் கேமெட்டோட எக்கு, அதே மாதிரி இன்னொரு மேல் கேமெட்டோட செகண்டரி நியூக்ளியஸ் இதெல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சீடாக மாறுறது. இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனல் பார்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ரியோ சாக் தான். சரியா, இதுதான் ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, இன் சம் ஸ்பீஷியஸ் யூனிடெக்மிக் டெனுநியூக்ளியேட் இன் சம் ஸ்பீஷியஸ் the inner layer of new integument may became specialized to perform nutritive function ஓகேவா. ஒரு சில பிளான்ட்டில் இந்த இன்னர் லேயர் ஓகேவா, இது 2 லேயர், இது ஒரு லேயர் நமக்கு தெரியும். ஸோ இன்னர் லேயர் ஆஃப் த இன்டெகுமெண்ட் வந்து ஒரு சில பிளான்ட்டில் என்ன செய்யும் அப்படின்னா நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன மாடிஃபைடு ஃபங்க்ஷனை செய்யும் ஓகேவா. இது கவர் பண்ணி மட்டும் இல்லாமல் இது இந்த பிளான்ட் ஒரு சில பிளான்ட்டில் நியூட்ரிஷனுக்காக யூஸ் ஆகும். சரியா, ஸோ அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எண்டோதீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. ஆர் இன்டெகுமெண்ட்ரி டப்பீட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா கண்ணே, டப்பீட்டம்னா எங்கே இருக்குது? நம்ம டப்பீட்டம் அப்படின்றது ஆந்தரில் இருக்குது. ஆந்தரோட லேயர்ஸில் ஃபுட்டு வந்து பிளான்ட்டுக்கு அதாவது க்ரோயிங் மைக்ரோஸ்போருக்கு ஃபுட்டை கொடுக்கறது யாருன்னா டப்பீட்டம். அதே போல் நியூசெல்லஸ்லேயும் அதே போல் இந்த நியூசெல்லஸையும் கவர்டு பை ஒரு இன்டெகுமெண்ட்டு. அந்த இன்டெகுமெண்ட்டோட இன்னர் லேயர் வந்து ஃபுட்டை கொடுக்கறதுக்காக ஒரு சில பிளான்ட்டில் மட்டும் ஆக்ட் ஆகும். ஸோ அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டெகுமெண்ட்ரி டப்பீட்டம் ஆர் எண்டோதீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஓவியூல். சரியா, ஸோ இந்த there are 2 types of ovule இருக்குது ஓகேவா. பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் ஓவியூல் இருக்குது அப்படின்னா இந்த பொசிஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல் ஓகேவா. இஃப் த ஸ்போரோஜினஸ் செல் வந்து ஹைப்போடர்மல் அப்படின்னா அதில் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டெனுநியூக்ளியேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பார்ப்போம். இங்கே பாருங்கப்பா, இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அதாவது இந்த நியூசெல்லஸ் இருக்குல்லப்பா, இந்த நியூசெல்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் அதாவது சிங்கிள் லேயராக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. இந்த நியூசெல்லஸ் அப்படின்றது இதில் பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸோடு இருக்குது ஓகேவா. நல்லா என்ன சொல்கிறது ஃபர்டிலாக இருக்குது, நிறைய லேயர்ஸோட நல்ல ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ இதை என்னென்னு சொல்கிறோம் அப்படி இந்த மாதிரி நிறைய லேயர்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா அதை கர்ஷி நியூக்ளியேட் அப்படின்னும், இன் சம் பிளான்ட்டு இந்த நியூசெல்லஸ் வந்து ஒரு லேயரோடு இருந்துச்சு அப்படின்னா அதை நியூசெல்லேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. நியூசெல்லேட் அப்படின்னு அந்த டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. பாருங்கள், ஹைப்போடர்மல் செல் வித் நியூக்ளியர் டிஷ்யூ அரவுண்ட் ஓகேவா. அதாவது சிங்கிள் லேயர் ஆஃப் நியூக்ளியர் டிஷ்யூ ஓகேவா. சிங்கிள் லேயர் ஆஃப் நியூக்ளியர் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நியூக்ளியேட் அப்படின்னும், நிறைய லேயர்ஸ் ஆஃப் நியூசெல்லார் டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் கர்ஷி நியூக்ளியேட் டிஷ்யூ அப்படின்னு டைப்புன்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஓகே. நார்மலி தீஸ் ஓவியூல்
ஹாவ் ஃபேரி ஆர் என்னது லார்ஜ் நியூசெல்லஸ். ஓகேவா, நிறைய நியூசெல்லஸ் வந்து அதாவது இந்த கட்சி நியூக்ளியேட்டில் நிறைய நியூசெல்லஸ் இருக்கும். சரியா, நிறைய நியூசெல்லஸ். அந்த நியூசெல்லஸ் அப்படின்றது நிறைய அபடண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபோக்கஸ் ஃபவுண்ட். ஓகே, குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் at the base of the ovule between the chalasa and the embryo sac is called hypostasis. ஓகேவா, hypostasis epistasis பற்றி பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. hypostasis அப்படின்னா என்னென்னா, சலாசாக்கும் ஓகேவா, இந்த சலாசாவுக்கும் இந்த சலாசா பிட்வீன் த சலாசா அண்ட் எம்ப்ரியோ சாக். ஓகேவா, இந்த எம்ப்ரியோ சாக்குக்கும் சலாசாக்கும், சரியா, இந்த எம்ப்ரியோ சாக்குக்கும் இது ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்கள். சலாசாக்கும் எம்ப்ரியோ சாக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி பாருங்கள், த வால் செல்ஸ் ஃபவுண்ட் above the micropylar above the micropylar end above the embryo sac is called epistasis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த டிஷ்யூவை எபிஸ்டாசிஸ் டிஷ்யூ அப்படின்னும், இந்த இடத்துல இருக்கக்கூடியதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் தான் சலாசாக்கும் இது என்னது எம்ப்ரியோ சாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்னும், மைக்ரோபைலுக்கும் எம்ப்ரியோ சாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை எபிஸ்டாசிஸ் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். சரியா கண்ணு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூவில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது என்னென்ன நம்ம பார்த்தோம், இன்டகுமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், ஃபியூனிகுலஸ்னா என்னென்னு பார்த்தோம். இன்டகுமெண்ட் நம்ம கவரு, ஃபியூனிகுலஸ் ஸ்டாக்கு, ஹைலம் வந்து ஓவரியும் ஸ்டாக்கும் டச் ஆகக்கூடிய இடம், ராஃபே கொஞ்சம் ட்ராவல் ஆகக்கூடிய இடம், நியூசெல்லஸ் நடுவில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டகுமெண்ட் அதோட கவரிங். ஓகேவா, யூனிடெக்மிக் பைடெக்மிக், ஒரு கவரிங் இருந்தால் யூனி, 2 கவரிங் இருந்தால் பைடெக்மிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ சாக்கு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்டகுமெண்ட்ரி டபிட்டம், அதாவது இதோட இந்த டபிட்டமோட அதாவது இன்டகுமெண்ட்டோட லாஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் வளமாக இருந்துச்சு, ஃபுட் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டகுமெண்ட்ரி டபிட்டம் ஆர் என்னது எண்டோதீலியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெனோநியூக்ளியேட் கர்ஷி நியூக்ளியேட். ஓகேவா, இந்த இன்டகுமெண்ட்ரி அதாவது இந்த நியூசெல்லஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, நிறைய செல்ஸால் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறோம் நம்ம கர்ஷி நியூசெல்லேட் அப்படின்னும். டெனோநியூசெல்லேட் அப்படின்றது இன்டகுமெண்ட் வந்து வளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை டெனோநியூசெல்லேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது பாருங்க கண்ணு, எபிஸ்டாசிஸ் ஹைப்போஸ்டாசிஸ். எபிஸ்டாசிஸ் அப்படின்றது முன்னாடி, அப்போ மைக்ரோபைலுக்கும் எம்ப்ரியோ சாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இதை ரீஜனை வந்து எபிஸ்டாசிஸ் அப்படின்னும், மைக்ரோபைல் சலாசாக்கும் இது என்னது எம்ப்ரியோ சாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஓகே, ஸோ இது முடிச்சிட்டோம்டாமா. ஓகேவா, இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஓவியூல். ஓகேவா, டைப் ஆஃப் ஓவியூல் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா? சரியா, ஓகேடாம்மா. ஸோ இது ஓவியோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, படிங்க. கண்டிப்பாக அடுத்தது எந்த டெஸ்ட், ஒரு யூனிட் டெஸ்ட்டு இல்லை நீங்கள் எழுதக்கூடிய வீக்லி டெஸ்ட்டில் A and C குரூப்புக்கு கண்டிப்பாக 2 குரூப்புக்குமே இந்த கொஷின் கம்பல்சரி இருக்கும். ஸோ படித்து வச்சுக்கோங்க. சரியா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.